ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் திருமலை மற்றும் திருப்பதியில் நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் மற்றும் முக்கியமான விழாக்கள் பற்றி பார்க்கலாம். அக்டோபர் மாதத்திற்குரிய திருமலை தரிசன டிக்கெட்டுகள் வரக்கூடிய ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து ஓப்பன் ஆகுது. இந்த தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணுறதுக்கு அக்டோபர் மாதத்தில் திருமலை மற்றும் திருப்பதியில் நடக்க இருக்கும் முக்கியமான விழாக்கள் மற்றும் முக்கியமான நாட்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை, அன்றைய நாள் காந்தி ஜெயந்தி. அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பமாகுது. அக்டோபர் 4ஆம் தேதி திருமலையில் பிரம்மோற்சவம் ஆரம்பமாகுது. அதே நாள் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் நவராத்திரி உற்சவமும் ஆரம்பமாகுது. அக்டோபர் 8ஆம் தேதி திருமலையில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய கருட வாகன சேவை. அக்டோபர் 9ஆம் தேதி திருமலையில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய தங்கத்தேர் உற்சவம். அன்றைய நாள் சரஸ்வதி பூஜை. அன்றைய நாள் தேவி திரைராத்திர விரதம் ஆரம்பமாகுது. நவராத்திரியினுடைய கடைசி 3 நாட்கள் கொண்டாடப்படுவதை தான் தேவி திரைராத்திர விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் 11ஆம் தேதி திருமலையில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய ரத உற்சவம், துர்காஷ்டமி, மகாநவமி. அக்டோபர் 12ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரம், விஜயதசமி. திருமலையினுடைய பிரம்மோற்சவம் முடியுது. சக்கரஸ்நானம் அன்றைய நாள் நடக்கும். திருமலை கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணி தெப்பத்தில் சக்கரஸ்நானம் நடக்கும். அக்டோபர் 13ஆம் தேதி ஏகாதசி, பாக் சவாரி உற்சவம் நடக்கும். ஒவ்வொரு வருடமுமே திருமலையில் பிரம்மோற்சவம் முடிந்ததற்கு மறுநாள் உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமி அப்பிரதட்சணமாக அனந்தாழ்வார் தோட்டத்திற்கு போய் அனந்தாழ்வாருக்கு தரிசனம் கொடுப்பார். அக்டோபர் 12ஆம் தேதி திருமலையில் பிரம்மோற்சவம் முடியுது. ஸோ அக்டோபர் 13ஆம் தேதி இந்த பாக்சவாரி உற்சவம் நடைபெறும். அக்டோபர் 14ஆம் தேதி வயல்பாடு ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி கோவிலினுடைய பவித்ரோத்சவம் ஆரம்பமாகுது. அக்டோபர் 17ஆம் தேதி பௌர்ணமி, வயல்பாடு ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி கோவிலினுடைய பவித்ரோத்சவம் முடிவடையுது. அக்டோபர் 19ஆம் தேதி சுமங்கலி பூஜை என்று சொல்லப்படக்கூடிய அட்லா டட்டே பூஜை ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கொண்டாடுவாங்க. அக்டோபர் 20ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம். அக்டோபர் 21ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம். அன்றைய நாள் சஹஸ்ர தீப அலங்காரா சேவாவில் நவநீத கிருஷ்ணர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். அக்டோபர் 24ஆம் தேதி புனர்வசு நட்சத்திரம். அன்றைய நாள் சஹஸ்ர தீப அலங்காரா சேவாவில் ஸ்ரீராமர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். அக்டோபர் 27ஆம் தேதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய பவித்ரோத்சவம் ஆரம்பமாகுது. அக்டோபர் 28ஆம் தேதி ஏகாதசி. அக்டோபர் 30ஆம் தேதி மாத சிவராத்திரி, ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய பவித்ரோத்சவம் முடிவடையுது. அக்டோபர் 31ஆம் தேதி நரக சதுர்தசி, தீபாவளி, தனலட்சுமி பூஜை. இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேகமாக தரிசன டிக்கெட்டுகள் புக் ஆகக்கூடிய தேதிகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. புரட்டாசி சனிக்கிழமைகள் 2 சனிக்கிழமைகள் அக்டோபர் மாதத்தில் இருக்குது. அக்டோபர் 5ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 12ஆம் தேதி புரட்டாசி சனிக்கிழமைகளாக வருது. அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் நடக்க இருக்குது. இதில் முக்கியமாக அக்டோபர் 8ஆம் தேதி திருமலையில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய கருட வாகன சேவை இருக்கக்கூடிய காரணத்தினால அக்டோபர் 7ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 8ஆம் தேதி ரொம்ப வேகமாகவே எல்லா தரிசன டிக்கெட்டுகளும் புக் ஆகும். அதற்கடுத்து அக்டோபர் 13ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 28ஆம் தேதி ஏகாதசி நாட்கள். அக்டோபர் 17ஆம் தேதி பௌர்ணமி. இந்த நாட்கள் எல்லாமே எல்லா விதமான தரிசன டிக்கெட்டுகளும் வேகமாக புக் ஆகும். ஏகாதசி நாளில் அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட் ரொம்ப வேகமாகவே புக் ஆகும். திருமலையில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை மட்டும் கூட்டமே இல்லாமல் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த முக்கியமான நாட்கள் எல்லாம் தவிர்த்துட்டு, ஏகாதசி, பௌர்ணமி, பிரம்மோற்சவம், புரட்டாசி சனிக்கிழமைகள் எல்லாம் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணிக்கலாம். எப்போவுமே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருமலையில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அதனால் திருமலைக்கு கூட்டமே இல்லாத நாட்களில் தரிசனத்திற்கு போக விரும்பக்கூடியவங்க வீக் டேஸான செவ்வாய் மற்றும் புதன்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும். அதற்கடுத்து அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு மதியம் வரைக்குமே கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். மதியத்திற்கு மேலே தான் கொஞ்சம் கூட்டம் அதிகரிக்கும். ஸோ அக்டோபர் 31ஆம் தேதி கூட நீங்கள் தாராளமாக டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம்.
தீபாவளியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அவங்க நேட்டிவ் பிளேசஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ திருமலையில் கொஞ்சம் மற்ற நாட்களை கம்பேர் பண்ணுறப்போ கூட்டம் குறைவாக இருக்கும். அதுவும் குறிப்பாக மதியம் ஒரு 2 மணி வரைக்குமே கூட கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். மதியம் 2 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிரம்மோற்சவ வாகன சேவை பற்றியும் பிரம்மோற்சவ நாட்களில் எந்தெந்த தரிசன டிக்கெட்டுகள் ஓப்பன் பண்ணுவாங்க என்ற டீட்டெயில்ஸ் பற்றியும் தனி ஒரு வீடியோவாகவே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.